ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி விலாக் தான். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இப்படி தான் வந்து இருக்கும். சும்மா சிம்பிளாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு நான், அப்புறம் என் அக்கா, அப்புறம் என் அம்மா 3 பேரும் ஒரே ட்ரெஸ் போடலான்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணோம். கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கனால தான் இந்த ட்ரெஸ்ஸு நான் வந்து போட்டுட்டு குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற அந்த நார்மல் ஒர்க் தான், சீரம் அதெல்லாம் வந்து போட்டுட்டு சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசரு, பாடி லோஷனு இதெல்லாமே வந்து எடுத்து போட்டுட்ருந்தேன். எந்த வருஷமுமே நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்க மாட்டோம், ஊருக்கு போயிடுவோம். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த தடவை கொஞ்சம் பட்டாசு நிறையாவே வாங்கியிருப்போம். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வெடிப்போம் அங்கே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லா வருஷமும் அங்கே போயிட்டு காலையிலன்னு போக மாட்டோம், ஒரு மத்தியானம் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் காலையிலே எழுந்திரிச்சி ரெடி ஆகிடலான்னு வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு மேக்கப்லாம் வந்து போட்டுட்ருந்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேக்கப்லேயே ஒரு பார்ட்னா அது வந்து ஐலைனர் தான். ஐலைனர் போட்டால் மட்டும்தான் நான் வந்து எனக்கு வந்து நானாக இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். பட் காஜல் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு போட்டேன். அப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து ஒரே லிப்ஸ்டிக்கே நான் போட மாட்டேன். 2-3 லிப்ஸ்டிக் எல்லாம் மர்ஜ் பண்ணி அப்படி தான் போடுவேன். ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் பட்டாசு தான் வெடிக்க போகிறோம், அதனால் போனி டைல் போடலான்னு போனி டைல் போட்டுட்டு ப்ரேஸ்லெட்டு, வாட்சு, ரிங்கு, அப்புறம் செயின் இதெல்லாம் வந்து போட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். வர வழியிலே நிறைய பட்டாசு கடையெல்லாம் பார்த்தோம். பட் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே வந்து போய் ரீச் ஆனதே ஒரு 2 o'clock தான். சாப்பிட்டுட்டே தான் அங்கே போனோம். 2-3 o'clock தான் வந்து போனோம். ஸோ யாருமே இல்லை ரோட்டில். சரி நம்ம இப்போ தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வெடிக்கிற வெடியெல்லாம் வந்து எடுத்து பார்த்தா லக்ஷ்மி வெடியே 100 வெடி இருந்தது, பிஜிலி வெடி 200, அப்புறம் இந்த பாம் வேறு என் தங்கச்சியெல்லாம் வச்சிட்ருந்தா. அடுத்து இது வந்து என் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தேன். வைக்கவே முடியல. ஐயோ எப்போ தான் வைப்பேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சு நான் கொஞ்சம் கூட நகரில் அதுக்குள்ளே வந்து வெடிச்சிருச்சு. என் அண்ணன் வச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து பெரிய அந்த பாம் எடுக்கிறோம். அதோட சவுண்டு வேறு லெவலில் இருந்தது. காது வந்து எனக்கு பாதி காது போயிடுச்சு நான் வைக்கும் போது. அந்த அளவுக்கு சவுண்டு. யாருமே ரோட்டில் வைக்கல, நாங்கள் மட்டும்தான் வச்சிட்டு இருந்தோம். காது போச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நாங்கள் வந்து வெடிக்க போகிறோம். அலையிச்சு திரிஞ்சு ஒட்டி வச்சிருக்கியா? வச்சுட்டான். எதை வச்சா? அது வெடிக்கவே இல்லை. நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இது வந்து லெமன் மின்ட் மொஜிட்டோ வந்து சாப்பிட்டுட்டு, இது வந்து சிக்கன் சாண்ட்விச். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். நான், என் தங்கச்சி, என் அண்ணன், அப்புறம் என் அக்கா 4 பேர் போயிருந்தனால கொஞ்சம் நிறையா. இது வந்து சிக்கன் நூடுல்ஸ், மேகி அதாவது. ஸோ ஒன்றுனா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அதுதானே நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டே, சாப்பிட்றது தானே. அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. அதாவது எப்படின்னா ஒரு ஸ்கூட்டியில் வந்து நாங்கள் 4 பேர் போனோம். ஏதாவது மாட்டிடக்கூடாதுன்னு போனோம். பட் எதுவும் நடக்கலை. உள்ள வரைக்கும் வந்துருச்சு. எங்க போச்சு? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பின்னர் தான் வந்து சுத்த போகிறோம். அவங்க அங்கே வைக்கிறாங்க பாருங்கள். ஐ வில் ஷோ யூ. அது எப்படி வெடிக்கும்? எங்க போகுதுன்னே தெரியல.
ஸ்டேர்ஸுக்கு ரொம்ப பயப்பட மாட்டேன். ஆனால் இது வந்து என்னால் வைக்கவே முடியல. 2-3 தடவை ட்ரை பண்ணேன். பின்னாடி கார் வருது, பைக் வருது, ஒழுங்காக என்னால் வைக்க முடியல. எல்லோரும் வையின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வச்சுட்டேன் ஓரளவுக்கு. எப்போ ஓடலான்னு தான் நான் வந்து மெயினாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விட்டால் ஓடி போயிடலாம். இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் நிறையாவே கொடுத்துருப்பேன். அண்ட் அதே மாதிரி நான் லைவ் வாய்ஸாகவும் நிறையா இந்த வீடியோவில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மறந்துடுங்க. ஜாலி செல்ல மாதிரி சாரி, என்னால் வந்து எல்லா பட்டாசுமே கவர் பண்ண முடியல. நாங்கள் அந்த வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தனால எல்லாமே மறந்தாச்சு. கொஞ்சம் தான் எடுத்தேன். ஸோ மெயினாக இருக்கிறத மட்டும் உங்களுக்கு ஹைலைட் வந்து காட்டுறேன். வாய்ஸ் வந்து எடுத்திருக்கனால எல்லோரும் பின்னாடி அப்படின்லாம் கத்துவோம். நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. முக்கியமாக நான் ரொம்ப கத்திருப்பேன் எல்லா வீடியோலையுமே. ஸோ அதை கண்டுக்காதீங்க ப்ளீஸ். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து கம்பி மத்தாப்பு அதெல்லாம் வந்து வச்சிட்ருந்தோம். அண்ட் கடைசியாக நாங்கள் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி அந்த தெருவிலே எங்கள் பட்டாசு மட்டும்தான் அப்படி இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வெடிச்சிட்டோமா, எல்லாம் அங்கே பாருங்கள், நான் இப்போ காட்டியிருப்பேன் அந்த ஃபுல் குப்பையும் பாருங்கள். இந்த பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் ஆக்கின எல்லா குப்பையும் நாங்கள் தான். பட் தென் நாங்கள் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவோம் கடைசியாக. அது இங்கே எல்லா வருஷமே நாங்கள் பண்ணுறது. நான் பண்ணலன்னா கூட எங்கள் பெரியம்மா அவங்கெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. முக்கியமாக அந்த உள்ளே பாருங்கள், அது அவ்வளோ ஃபுல்லாக ஆகிடுச்சு. பட் தென் லாஸ்ட்டாக நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் வந்து ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ் வெடித்தது எல்லாமே வந்து இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது வந்து என்னோடய அக்கா பொண்ணு அலீனா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவள் வந்து பேசிகிட்டு இருந்தா. ஆனால் என்னால் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அவள் வந்து ஹாய் கைஸ் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு, முக்கியமாக கை கால் எல்லாமே சோப் போட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே போனோம். மேலே போனதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் நேரம் டெரஸில் போய் நம்ம மற்றவங்க பட்டாசெல்லாம் எப்படி வெடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது கொழுந்து விட்டு ரொம்ப நேரமாக எரியுது. நாங்களும் என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து எரியுதுன்னு. அப்படியே ஃபுல்லாக அந்த இடமே வந்து தீப்பற்றிக்கிட்ட மாதிரி வந்து எரியுது. ஃபர்ஸ்ட் ஐ தாட் அது வந்து சும்மா ஏதோ ஒரு பட்டாசுன்னு தான் நினச்சேன். பட் தென் லைக் அது அதிகமாக தான் தெரியுது சம்திங் வாஸ் லைக் ஃபயர்ட் அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன், உடனே என் டேடி அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து கீழே வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தேவன்ட்டு அப்புறம் தான் அங்கே பார்த்தா அங்கே ஒரு வீடே வந்து கொழுந்து விட்டு எரியுது. அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. என்னோட டான்ஸ் பார்த்தீங்களா? நாளைக்கு வந்து என்னோடய டேடி மம்மியோட வெட்டிங் டேனால் இங்கே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என் அண்ணாக்கெல்லாம் கேக் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேர் ரூமில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே இந்த பிளானெல்லாம் பண்ணி கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி, ஏன்னா ஃபேமிலியோடு இருக்கும்போது தான் கேக்லாம் கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த டேவே வந்து கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கேக்கெல்லாம் வெட்டி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து டின்னருக்கு வந்து போயாச்சு. டின்னர் வந்து நாங்கள் வெளில தான் வாங்கியிருந்தோம், கடையே இல்லை.
கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எங்களோட ஃபேமஸான அந்த அத்தவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெண்டுமே செம்மையாக இருந்தது. ரெண்டுமே நான் வச்சு சாப்பிட்டேன். அண்ட் இந்த அத்தோட அந்த சூப் வச்சு சாப்பிடும் போதில் இட்ஸ் லைக் சொர்க்கம் மாதிரி. அண்ட் ஃப்ரைட் ரைஸுமே வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் எப்போவுமே அங்கே ஸ்டே பண்ண மாட்டோம்னால நைட் ஆகிடுச்சின்னு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் வரும்போதில் எங்களுக்கு ரோடே கண்ணுக்கே தெரியல, ஃபுல்லாக ஃபாகாக வந்து இருந்தது. ஸோ யா, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.